வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களாம் அந்த டாக்குமெண்ட்ஸை எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணும், ஸ்கூல் படிக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ சேஃபாக வச்சுக்கணுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து என்ட்ரானேன். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரு 6 months 1 year கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸுக்கான மெட்டீரியல் எல்லாமே எனக்கு வந்துடுச்சு. இந்த கோர்ஸுக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா எழுதி சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சப்மிஷன் கிடையாது, ஆஃப்லைன் சப்மிஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆஃப்லைன் சப்மிஷன்றதுக்காக அந்த அசைன்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன், ஸ்பீட் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மெசேஜ் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்தேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம அனுப்புகிற அசைன்மெண்ட் வந்து போய் சேர்ந்தாலும் நிறைய நேரங்களில் வரலன்னு சொல்லிவிடுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எதுக்கு எடுத்து வச்சுருந்தேன்னா, நான் அசைன்மெண்ட் அனுப்பிட்டேன் அப்படின்றதுக்காக தான். இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டுமே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அனுப்பிட்டேன் அசைன்மெண்ட்டும் போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. ஆனால் யூனிவர்சிட்டியில் என்ன சொன்னாங்க, இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அசைன்மெண்ட்டே வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எனக்கு எக்ஸாம் வந்துடுச்சு. எக்ஸாமும் நான் எழுதிட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட்டே சரியாக பப்ளிஷே ஆகலை. நானும் வந்து 1 year வெயிட் பண்ணி பார்த்தேன், 2 year வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கான அசைன்மெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணாதனால தான் எனக்கு ரிசல்ட்டு காட்டலை அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிரீவியன்ஸ் செல்லுக்கு நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே எடுத்து அனுப்புனேன். நான் இந்த மாதிரி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டேன், அசைன்மெண்ட்டும் ரீச் ஆகிடுச்சுன்றது எனக்கு மெசேஜும் வந்திருக்கு. ஸோ வந்து ஏன் போஸ்ட்டில் அனுப்புகிறோம் அப்படின்னா, மெயினாக நமக்கு இதுதான் ஒரு அத்தாரிட்டி, நமக்கு ஒரு ப்ரூஃப் நம்ம அனுப்பிட்டோன்றது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சுருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, 2 years கழித்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சர்டிஃபிகேட் என் கையில் கிடச்சிது. இல்லைனா என் சர்டிஃபிகேட் எனக்கு கிடச்சிருக்காது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி எழுதின அசைன்மெண்ட்டு போய் சேரலைன்னு சொல்கிறாங்க. நான் எழுதின எக்ஸாம், கஷ்டப்பட்டு எழுதின எக்ஸாம் ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரலன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கான ப்ரூஃப் கிடச்சிது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மட்டும்தாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயமும் இதுதான். டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வச்சுங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் முக்கியம். ஒரு காப்பி இல்லை 10 காப்பி ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினலாக மழை தண்ணி படாமல் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப சேஃபாக பத்திரப்படுத்தி வைங்க. அதே மாதிரி சாஃப்ட் காப்பியை உங்களால் எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியும், ஃபோனில் சேவ் பண்ணி வைங்க, உங்கள் அப்பா அம்மா ஃபோனில் சேவ் பண்ணி வைங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஹார்ட் டிரைவ் இருக்குன்னா எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது உங்களுக்கான நியாயத்தை நீங்கள் பெற முடியும். ஸோ தயவுசெய்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வச்சுங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.